ஹலோ மக்கள்ஸ். நீங்கள் யூடியூப்க்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளாகவே ரீசன்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு டாபிக்னா ட்ரம்ப்போட டேரிஃப் வார். ட்ரம்ப் இந்தியா மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு 25% டேரிஃப் போட்டார். அதுக்கப்புறமா 50 சேஞ்ச் பண்ணார். இதுக்கெல்லாம் எதுக்கு காரணம்? இல்லை நம்மளுக்கு என்ன பாதிப்பு? இந்தியா ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கானது எப்படி? இதெல்லாம் பற்றி இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6-8 மந்த்ஸாக நடந்துட்டு வருது. பட் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு சிம்பிளாக கிறிஸ்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 நல்ல நண்பர்கள், இவங்க 2 பேருமே இந்த பாசத்தை புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் 2வது தடவையாக பிரசிடென்ட் ஆனப்ப அவருக்கு நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு பிக் கேம்பெயின் நடந்துச்சு. As the great religious teacher Swami Vivekananda, my friend, India's friend, the President of the United States of America, Mr. Donald Trump. மாதிரி நம்ம மோடியும் யூஎஸ்கே போனார். யூஎஸில் ஹவுடி மோடி அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. இந்த ஹவுடி மோடி பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்துச்சு. அப்போவே இன்டைரக்டாக நம்ம ட்ரம்ப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோன்னு தெரிவித்த மாதிரி தான் அது இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், இது எல்லாமே ஒரு யூகத்தில் தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஆனால் எல்லாமே உல்டாவாச்சு. இந்த 2 நண்பர்களும் பாசத்தை புழிஞ்சு கேம்பெயினை வச்சு ஹவுடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணவங்க கடைசியில் இப்போ மோதலில் தான் நின்றுருக்காங்க. அது ஏன்னா ட்ரம்ப் 2வது தடவை ட்ரம்ப் 2.0 அப்படின்னு வர்றதுக்கு அவர் எலெக்ஷனில், நம்ம நாட்டில் சொல்லுவாங்கள்ல, நான் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டேன்னா அவங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு, அந்த மாதிரி ட்ரம்ப் கொடுத்த ஒரு சில விஷயத்தில் முக்கியமான 2 விஷயம் அது நடக்கலையோ இல்லை அவர் சொன்னதை யாருமே மதிக்கல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த முக்கியமான 2 விஷயத்தால தான் இப்போது இந்த பிரச்சனை, இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னா, 1 டாரிஃப். அதாவது இந்த டாரிஃப் யூஎஸ்க்கு நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம்ல, யூஎஸ் மற்ற நாட்டுக்கு மேலே போடுற டாரிஃபும் மற்ற நாடுங்க யூஎஸ் மேலே போடுற டாரிஃபும் ஒன்றும் இல்லை. நான் எலெக்ஷனுக்கு வந்தேன்னா இந்த டாரிஃபை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். 2வது என்னன்னா, உக்ரைன் ரஷ்யா இந்த நாட்டுக்கு நடந்துட்டு இருக்கிற வாரை நான் பிரசிடெண்ட்டாக வந்தேன்னா 24 மணி நேரத்தில் இந்த வாரை நிறுத்திடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. இது 2மே ஸ்டார்ட் பண்ணப்போ தான் இந்த எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. டாரிஃப், உக்ரைன் ரஷ்யா வார். ஃபர்ஸ்ட் டாரிஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சாதான் இந்த பிரச்சனைலாம் எதுக்கு நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். எக்ஸாம்பிள், இந்தியா அமெரிக்கா. இப்போது இந்தியாவில் ஒரு சில ப்ராடக்டை நம்மளோட லோக்கல் பிஸ்னஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. சேம் ப்ராடக்டை யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ப்ராடக்டை இந்தியாவோட மார்க்கெட்டில் சேல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சேம் 100 ரூபாய்க்கு இப்போது மார்க்கெட் டிவைட் ஆகும். அப்போ நம்ம நம்மளோட லோக்கலி இருக்கிற பிஸ்னஸ் மேனுஃபேக்சர் பண்ண இந்த ப்ராடக்டை அமெரிக்காவில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவலாக விற்றோன்னா நம்மளோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும். இது நம்மளோட கோர் பிஸ்னஸ் இருந்ததுன்னா நம்மளோட முதுகெலும்பு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருந்ததுன்னா நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப கீழே போகும், பிஸ்னஸ் அடிவாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்களா, இது இந்தியன் கவர்மெண்ட்னு இல்லை, நார்மலாகவே எல்லா கண்ட்ரிலையும் பண்ணுறது தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் இதை அதிகமாக போடுவாங்க. ஸோ சேம் அதே ப்ராடக்ட்டுக்கு 100 ரூபாய் நம்ம லோக்கலி மேட் ப்ராடக்ட் விற்கிறப்ப சேம் ப்ராடக்ட் யூஎஸ் இல்லை வேறு எதனா கண்ட்ரிலேருந்து வந்ததுன்னா நம்ம அதுக்கு டேக்ஸ் போடுவோம். 50% வச்சுக்கோங்களேன். 100 ரூபா விற்கிற ப்ராடக்ட் 150 ரூபான்னு விற்போம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண இந்த ப்ராடக்ட்டை தான் மக்கள் வாங்குவாங்க. இதுதான் டாரிஃப். இன் சிம்பிள் வேர்ட், நம்மளோட கோர் பிஸ்னஸை பாதுகாத்துக்கிறதுக்காக அதே ப்ராடக்ட் வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணோன்னா அதுக்கு டேக்ஸ் அதிகமாக போட்டோன்னா நம்மளோட பிஸ்னஸ் பாதுகாக்கப்படும். இவ்வளோதான். நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், நம்ம எதுக்கு நம்ம பண்ணுற ப்ராடக்டே திருப்பியும் வேறு நாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணணும், பண்ணாமே விட்டுலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒரு சில ப்ராடக்ட் நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கி ஆகணும். அதே மாதிரி வேறு நாடும் சரி, அவங்களால அவங்களுக்கு தேவையான எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. வேறு நாட்டிலேருந்து தான் வாங்கி ஆகணும். ஸோ வேறு நாட்டிலேருந்து வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வேணுன்னா இதை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதோட சேர்த்து ஒரு 2-3 ப்ராடக்ட்டையும் சேர்த்து கொடுப்பாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணுறதுக்கு எனக்கு
பெர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் வந்து ட்ரேடுன்னுவாங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரேட். இந்த கண்ட்ரியோட அக்ரிமெண்ட் போகும்போது தான் ட்ரேட் ஆகும்போது தான் ட்ரேட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் ஆகும்போது தான் இந்த டாரிஃப் இந்த கான்செப்ட் இது எல்லாமே வருது. ஸோ ஒரு நாடு அவங்க தனியாக எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வாழ முடியாது. வேறு நாட்டிலேருந்து ப்ராடக்ட் எடுத்து தான் ஆகணும். எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் அந்த நாடு எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் வந்து நம்ம தலையில் கட்ட தான் நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு டாரிஃப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். கண்ட்ரி பிட்வீன் கண்ட்ரீஸில் ட்ரேட் நடக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ வளர்ந்த நாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் வந்து கீழே இருக்கிற வளரும் நாடுகளுக்கு அதிகமாக டேக்ஸ் போடலாம். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக நடக்குதா ஒரு கைட்லைன் போட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கவர்ன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க தான் WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இவங்களோட கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் எல்லா ட்ரேடும் நடக்கும். இந்த ட்ரேட் இஷ்யூஸ் இல்லை வேறு எதனா அவங்களுக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த WTO வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட்லைன் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. யூஎஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிக்கு டாரிஃப்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய கண்ட்ரிக்கு ஃப்ரீயாக இருக்குது, நிறைய கண்ட்ரிக்கு வந்து 2%, 3%, ஆவரேஜ் 3% தான். பட் நம்ம அமெரிக்காவுக்கு நாம் போடுற டாரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60%. இது தான் வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு. நீங்கள் என் மேலே அதிகமாக டேக்ஸ் போடுறீங்க, நான் மட்டும் எதுக்கு உங்களுக்கு கம்மியாக டேக்ஸ் போடணும், நானும் இனிமேல் அதிகமாக டேக்ஸ் போடுவேன். இது தான் வந்து ட்ரம்ப் 2.0 ரெண்டாவது தடவையாக பிரசிடெண்ட் ஆனப்போ அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு இஷ்யூ. ட்ரம்ப் ரெண்டாவது தடவையாக பிரசிடெண்ட் ஆன பிறகு ஏப்ரல் 2025 ஐ திங்க் April 2, 2025 அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அது என்னன்னா ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். சிம்பிளாக சொன்னேன்னா டிட் ஃபார் டேட். நீ என் மேலே டேக்ஸ் போட்டேன்னா நான் உன் மேலே டேக்ஸ் போடுவேன். நீ 10% போடுறியா, நானும் 10% போடுவேன். நீ 25% போடுறியா, நானும் 25% போடுவேன். இதுதான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். நான் மட்டும் எதுக்கு கம்மியாக போடணும், நீங்கள் எனக்கு அதிகமாக டேக்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்லைனா ஒரு 10% எல்லா கண்ட்ரிக்கும் போட்டார். எல்லா கண்ட்ரிக்கும் போட்டுட்டு 90 days இதை ஹோல்ட் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த 90 daysனால் 90 daysல எந்தெந்த கண்ட்ரி வந்து என்கிட்ட வந்து ட்ரேட் நெகோசியேஷன் டிஸ்கஷன் எல்லாமே பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம், 90 daysக்கு அப்புறமா இது வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். இந்த 90 days ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா டாரிஃப் போட்ட உடனே இது அமலுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா பொருளாதாரம் வேர்ல்டு எக்கனாமி ஸ்தம்பிச்சிடும் இல்லை. அதனால தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் யூஸ் பண்ணார். அது என்னென்னா 90 days டைம் கொடுத்தனா இது ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணோம் வேறு நாட்டுக்கு. ஒன்று என்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணி எனக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா அது பிரகாரமாக ஒரு நியூ அக்ரிமெண்ட் போட்டு போகலாம். இல்லையா நீங்கள் ஒத்துக்கலையா நான் உங்களுக்கு போடுற டேக்ஸை நீங்கள் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. இந்த 90 daysல இந்தியாவும் யூஎஸும் நெகோஷியேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ஆனால் எதுவுமே ஒத்து வரல. ஏன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா கையை வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயத்தில். அவங்க மெயினாக சொன்ன 2 பாயிண்ட் என்னென்னா அது நம்மளுக்கு ஒத்து வரல. இந்த நெகோசியேஷன் எதுக்கு வந்து கோத்ரூ பண்ணல, ஒர்க் அவுட் ஆகலைன்னா மெயின் 2 பாயிண்ட். ஒன்று வந்து அமெரிக்கா நம்மளோட நாட்டில் அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்புறமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறதுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க. நம்மளோட பேக் போனே நம்மளோட அக்ரிகல்ச்சர் விவசாயம்தான், ப்ளஸ் நம்மளோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இதை நம்ம அலோவ் பண்ணிட்டோன்னா நம்மளோட விவசாயிகள் இப்போயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை போய்ட்டுருக்குன்ட்டு. நம்மளோட விவசாயிங்க வந்து தக்காளி அரிசி இதெல்லாம் வந்து பாழா போகுது, இதெல்லாம் வந்து சேலாக மாட்டேங்குதுன்னு ரோட்டில் தக்காளிங்களை போடுறது, அங்கங்கே போராட்டம் பண்ணுறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலமையில நம்ம யூஎஸை வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து சேல் பண்ண விட்டோன்னா முடிஞ்சது கதை. இது இல்லாமல் இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா அவங்களோட மாடிஃபைடு நம்ம ஆல்ரெடி இப்போ சாப்பிட்டுக்கிறதெல்லாம் எல்லாமே மாடிஃபைடு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இது தான் வருது. அவங்களோட ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ப்ராடக்ட்ஸையும் இங்கே சேல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இது நம்ம நாடு ஒத்துக்கல. இதனால கடுப்பான ட்ரம்ப் ஜூலை 2025 ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஞாபகம் இருக்கா தெரில ஒரு பெரிய போர்டு எடுத்துகிட்டு வந்து எல்லா கண்ட்ரிக்கும் டேக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இதில் நம்ம இந்தியாவுக்கு 25% டேக்ஸ் போட்டார். 25% டேக்ஸ் போட்டார். டாரிஃப் இது எதுக்கு இது சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான், மோடி இப்போ தான் எங்ககிட்டேருந்து பேசிட்டு போனார். ஆனாலும் இட் இஸ் அன்ஃபேர் தட்
இந்தியா இஸ் சார்ஜிங் அஸ் மோர், தே ஆர் புட்டிங் மோர் டேக்ஸ், ஸோ ஐ வாண்ட் டு புட் இட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு 25% நம்ம எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி, நம்ம 50% போடுறோம், 25% டேக்ஸ்ன்னு போட்டார். இது போட்டுட்டு ஒரு வாரத்தில் 1.5 வாரத்தில் இன்னொரு 25% ப்ளஸ் பெனால்ட்டி ஆட் பண்ணார். அது ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு, இல்லை இன்டைரக்ட் வாரோ டைரக்ட் வாரோ. ரஷ்யாவை வந்து அவங்க சாங்ஷன் லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க, அப்படின்னா ரஷ்யா கூட யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம இந்தியா, த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆயில் கன்சியூமர், நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவங்க கொடுக்கறதுனால ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த கடுப்பான ட்ரம்ப் இன்னொரு 25% டேக்ஸை போட்டு ப்ளஸ் பெனால்ட்டியும் போட்டு வச்சார். அவர் இதை தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்க, சீப்பான ஆயிலை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வேறு நாட்டுக்கு கொடுத்து அதுலேருந்து லாபம் பார்க்குறாங்க. ரெண்டாவது, நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ரஷ்யா கூட இந்தியா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கடுப்பான ட்ரம்ப் இதையும் ஒரு ரீசனாக சொன்னார். மூணாவது, நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால இது மூலமாக அப்பாவியான உக்ரைன், ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு வார் போயிட்டு இருக்குல்ல, உக்ரைனில் சாகிற மக்களுக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறோம். ரஷ்யா கிட்ட பிஸ்னஸ் பண்ணோன்னா, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினோன்னா அந்த காசு மூலமாக ரஷ்யா வந்து உக்ரைன் வார் நடக்கிறதுக்கு ஈஸியாகவும், இது இன்டைரக்ட்லி வி ஆர் சப்போர்ட்டிங் தெம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது வந்து ரொம்ப 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 மோசமான, ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்கு தெரியும். இதில் வந்து அமெரிக்கா ப்ளே பண்ணுற ஒரு கேமே வேறு கேம், அவங்களால தான் இதெல்லாம் ஆகிட்டுருக்கு. இது அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டார். என்னன்னா, இந்தியா ரஷ்யா இவங்களோட எக்கனாமி டெட் எக்கனாமி, செத்துப்போன ஒரு எக்கனாமி. இது வந்து ஜோக்காக சொல்லியிருக்கலாம் அவர், ஆனால் பெரிய ஸ்டேட்மெண்ட். இன்னொன்றும் சொன்னார், அவங்க வந்து நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக இந்தியாவை இப்போ ட்விஸ்ட் பண்ணல, ப்ரொவோக் பண்ணல, அதனால் அமெரிக்கா பாகிஸ்தான் கூட ஒரு ஆயில் அக்ரிமெண்ட் போட்டு அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்னா, டவுன் த லைன் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தான் ஆயில் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஸோ மொத்தமாக இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 25%, அப்புறமா இன்னொரு 25% ப்ளஸ் பெனால்ட்டி. இந்த பெனால்ட்டி என்னன்னு இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 50% டேக்ஸ் போட்டார். இது வரைக்கும் பொறுமையாக காத்துட்டு இருந்த நம்ம இந்தியா பற்றி உங்களுக்கு தெரியும், எப்பவுமே வந்து நியூட்ரல் பொசிஷனில் தான் இருப்பாங்க. எந்த நாட்டையும் பகைச்சக்கூடாது, ஒரு நார்மலான ஒரு நல்ல குட் புக்ஸில் தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அமெரிக்கா போட்ட இந்த டேக்ஸ்க்கு இது வரைக்கும் அமைதியாக இருந்த இந்தியா ஃபஸ்ட் டைமாக ரியாக்ட் பண்ணாங்க. இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர், வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக கால் அவுட் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் அன்ஃபேர், அன்ஜஸ்டிஃபைடு அண்ட் அன்ரீசனபிள். நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறது எங்கள் நாட்டு மக்களோட நலனுக்காக தான் வாங்குகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை, ஒரு பெண்ணை தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து 10 ரூபாய் கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து 8 ரூபாய் கொடுக்குறாரு. யார்கிட்ட வாங்குவீங்க? 8 ரூபாய் கொடுக்குறவ தானே வாங்குவாங்க. ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம எவ்வளோ நாளாக ஒரு நல்ல உறவில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ரஷ்யா வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட தான் வாங்குவோம். அமெரிக்கா இன்றைக்கி வந்து சொன்னதுனால நம்ம வாங்க போக முடியுமா? நம்ம நாட்டில் இருக்கிற 1.4 பில்லியன் இந்த நாட்டு மக்களோட நலனுக்காக தான் நாங்கள் இதை வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட டபுள் ஸ்டாண்டர்டை இன்டைரக்டாக சுட்டி காட்டியிருக்காங்க. என்னென்னா, எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம், அதனால தான் வந்து உக்ரைனில் நடக்கிற போரில் உக்ரைனில் சாவர மக்களுக்கெல்லாம் நாங்கள் காரணமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு. இதை இவங்க யூரோப் கண்ட்ரியும் அமெரிக்காவும் ஆர் இன் குட் டர்ம்ஸ். யூரோப் கண்ட்ரீஸும் ரஷ்யா கிட்டேருந்து வேறு வேறு ப்ராடக்ட்ஸை பில்லியன் கணக்கில் டாலரில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போனா அவங்களே தானே சொல்லணும், அது எதுக்கு எங்களை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கோம். இந்தியாவுக்கு அமெரிக்காவோட மார்க்கெட் ரொம்ப 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 முக்கியமான மார்க்கெட். நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸில் ஆல்மோஸ்ட் 25 to 30% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கோயிங் டு அமெரிக்கா. ஸோ நாம் அமெரிக்காவோட மார்க்கெட் மேலே கண்டிப்பாக டிபெண்ட்டாக இருக்கிறோம். அமெரிக்கா இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்கிற மாதிரி அவங்களோட கைட்லைன்ஸ் பிரகாரம் அவங்க வந்து அதிகமாக டேக்ஸ் போடக்கூடாது, ஆனால் ஆல்ரெடி போட்டுட்ருக்காங்க. இதையும் வந்து இந்தியா சுட்டி காட்டுறாங்க. இப்போ நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இன்றைக்கி வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற 25% to 30% ப்ராடக்ட் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இந்தியா ஒரு சில பிளான் எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தி ஆர் பிளானிங். அப்படி என்னென்னா, அமெரிக்கா மாதிரி நம்ம ஏன் அமெரிக்கா மேலே டிபெண்டாக இருக்கணும், அமெரிக்கன் மார்க்கெட் மேலே டிபெண்டாக இருக்கணும். நம்மளுக்கு வேறு மார்க்கெட் இருக்குல்ல, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தட். ஆஃப்ரிக்கா,
பிரேசில், லாட்டின் அமெரிக்கா இந்த மார்க்கெட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய வெப்பன்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. ட்ரம்ப் இந்த 2.0 ட்ரம்ப் 2வது பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வெப்பன்ஸ் வாங்குற அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அதை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து அந்த வெப்பன் வாங்க போகிறது இல்லை. பட் இதெல்லாம் ஆனதுனால உங்களுக்கும் எனக்கும் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளோட விவசாயம். இனிமே நம்ம இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கலாம், ஃபார்மசிட்டிக்கல் இருக்கலாம், விவசாய ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு இனிமேல் அனுப்பிச்சோன்னா அதிகமாக டேரிஃப் போடுவாங்க. ஸோ அந்த நாட்டு மக்கள் அதை வாங்க முடியாது. அதனால் என்ன ஆகும், நம்மளோட பிஸ்னஸ் கீழே போகும், நம்மளோட பொருளாதாரம் கீழே போகும். ஆல்ரெடி இந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஜிடிபி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் டெக்ஸ்டைல் கண்டிப்பாக அடிபடும். இதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணோன்னா நம்ம வேறு மார்க்கெட்டை கண்டிப்பாக பிடிச்சி தான் ஆகணும். அந்த பிளானில் தான் நம்ம இந்தியா இருக்காங்க. மோடியோட மேக் இன் இந்தியா இது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கும். நம்ம இனிமேல் நம்மளோட பொருளாதாரம் நம்மளை சார்ந்து இருக்கணும். அதுதான் இந்த மேக் இன் இந்தியா. சரி, நம்ம இப்போது இந்த டேரிஃப் எதனால் இதெல்லாம் ஆச்சுன்னு பார்த்தோம். சிம்பிளாக சொன்னோன்னா, மோடி 2வது தடவையாக பிரசிடென்ட் ஆனப்போ 10% டேக்ஸ் போட்டார். அதுக்கப்புறமா எல்லா கண்ட்ரிக்கும் 10% போட்டார். அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு 25% போட்டார். நம்ம ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கும் ஒரு சில ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கும் நம்ம பெர்மிஷன் கொடுக்காதனால நம்மளுக்கு ப்ளஸ் 25% அண்ட் பெனால்ட்டி போட்டார். ஸோ டோட்டலாக 50% ஆச்சு. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 காரணம் மெயினாக சொன்னேன். எலெக்ஷன் கேம்பெயினில் ட்ரம்ப் கொடுத்த ஒரு சில விஷயத்தில் நான் பிரசிடெண்ட்டாக வந்தேன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னதில் 2 முக்கியமான காரணம் தான் இதுக்கு எல்லாமே இப்போ பிரச்சனையாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்து டேரிஃப் வார், 2வது வந்து ரஷ்யா உக்ரைன் வார். இதுவும் இன்டர்லிங்க் தான். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வெறும் டேரிஃப் தான். இந்த ரஷ்யா உக்ரைன் வார் அப்புறமா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இதெல்லாம் இதுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, இதற்கு எப்படி லிங்க் ஆகுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். டேரிஃப் வாரை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் கமெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்கலாம். குட் பை.